जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। कात्यायनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुदम देवी पदिदेव कुरुदे नमः। பகவத்கீதை 5வது அத்தியாயம் 22வது சுலோகம். புறப்பொருட்களால் ஏற்படும் சுகங்கள் துக்கத்திற்கு காரணங்கள். அவை ஆதி அந்தம் உள்ளவை. ஆகவே விவேகம் உள்ளவன் அவைகளில் நாட்டம் கொள்ள மாட்டான். புறப்பொருட்களால் ஏற்படும் சுகங்கள் துக்கத்திற்கு காரணங்கள். அவை ஆதி அந்தம் உள்ளவை. ஆகவே விவேகம் உள்ளவன் அவைகளில் நாட்டம் கொள்ள மாட்டான். அறிவுள்ளவன். விவேகம்ங்கிறது சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவு. என்ன சீர்தூக்கி? சீராக அப்படின்னா நேர்மையாக அந்த ஒரு உணர்வுகள் ஏற்படுற அனுபவங்கள், அந்த அனுபவத்தினால மனதில் ஏற்படக்கூடிய சலனங்கள், அந்த மனதின் சலனத்திற்கு ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய விசேஷங்களையும் உபத்திரவங்களையும் அனர்த்தங்களையும் கண்டுபிடிக்கிற ஒரு அறிவு. இத்தனையும் சேர்ந்திருந்தா அவன் விவேகம் உள்ளவன். அந்த விவேகம் உள்ளவனுக்கு எது மேல நாட்டம் இருக்கும்? முடிவான தீர்ப்பா அவன் ஒரு விஷயத்தை வச்சிருப்பான். துக்கமும் சந்தோஷமும் ஆரம்பமும் முடிவும் இருக்கக்கூடிய விஷயங்களையும், ஆரம்பமும் முடிவும் இல்லாத துக்கமும் சந்தோஷமும் இல்லாத ஒரு உணர்வுகள் அப்படிங்கிறத, அமைதியான அந்த ஆனந்தமான உணர்வை அவனால கண்டுபிடிக்க முடியும். அப்போ கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அந்த மாதிரி ஒரு தீர்மானமான ஒரு சுகபோகமான அமைதியான ஆனந்தமான ஒரு உணர்வுகள் இருக்கும்போது அதை விட்டுட்டு தற்காலிகமான முடிவும் தொடக்கமும் திரும்ப தொடக்கமும் முடிவுமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுகங்களுக்கு அதுக்கு விலையா கொடுக்கக்கூடிய துக்கங்களுக்கு ரெண்டுக்குமே பொருத்தமான செயல்களா செய்யறதுக்கு அவன் மனசு ஒப்பாது. மனம் ஒப்பலை அப்படின்னா அது சலனம் இல்லாம ஸ்திரத்தன்மையில இருக்கும். அப்போ அவனுடைய அந்த மனதால அவன் சந்திக்கக்கூடிய உணர்வலைகள், அதனுடைய அறிவு எல்லாத்தையுமே அவனால சீர்தூக்கி பார்க்க முடிஞ்சு அந்த விவேகத்தினால தற்காலிகமான அந்த தொடக்கமும் முடிவும் இருக்கிற விஷயங்கள்ல தலையிட மாட்டான். அதனுடைய தன்மை ஆதி அந்தம் அப்படின்னு ரெண்டு விதமா சொல்றாரு. தொடக்கமும் முடிவும்னு நான் சொல்றோம். நமக்கு தெரிஞ்சது தொடக்கமும் முடிவும். அந்த தொடக்கமும் முடிவுங்கிறதுக்கு ஆதியும் அந்தமும்னு மொத்தமா சொல்லிடுறாரு கிருஷ்ணர். அப்படின்னா ஆதிங்கிறது நாம சொல்ற தொடக்கத்துக்கும் முன்னால எப்பவோ தொடங்கினது, நினைவு கெட்டாத காலத்திலேயே தொடங்கினதான் ஆதின்னு சொல்றாரு அவர். அதே மாதிரி அந்தம்னு சொல்றது முடிவான முடிவு. அதுக்கப்புறம் முடிவுங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டா அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவுன்னா, இங்கிருந்து ஒரு வெட்ட வெளியான இடத்துல நின்று நீ தொலை தூரத்துல வானமும் பூமியும் தொடர அந்த தொடுவானம் அந்த விளிம்ப பாக்குற. கட்டிடங்களா இருக்குது தெரியல, ஆனா ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா பூமியோட விளிம்பு அந்த இடத்துல இருந்து தெரியும். மலை கோயில்கள்லாம் அதுக்கு தான் பெரியவங்க ஏற்பாடு படுத்தி வச்சது. மலை உச்சியில இருக்கக்கூடிய கோயில்ல இருந்து பார்த்தோம்னா ஊரை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இப்போ பழனி கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு போறோம். அந்த பழனி மலையில இருந்து அந்த பூமியை பார்த்தோம்னா பூமியும் வானமும் தொடர அந்த விளிம்ப பார்க்க முடியும் இல்லையா? அந்த விளிம்புல இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போனோம்னா அதுக்கப்புறம் பூமியோட விளிம்பு அதுதான், அதுக்கப்புறம் முடிவு, அதுக்கப்புறம் பூமியே இல்லை, முடிவு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோம்னு வை. கணக்கெற்ற அந்த விளிம்புக்கு போய் நின்னோம்னா அங்கிருந்து பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு தொடக்கம், ஒரு விளிம்பு இன்னும் தொலை தூரத்துல இருக்கும். அப்போ இந்த முடிவுக்கு அப்புறம் ஒரு முடிவு இருக்கா?
புரியுதா? நல்லா யோசிச்சு பார்த்தா புரியும். இந்த முடிவுக்கு அப்புறம் ஒரு முடிவு இருக்கா, அதுதான் முடிவு. அந்தம்னு சொல்றது அதுதான். முடிவில்லாத ஒரு நிலைய முடிவா வச்சுக்கிட்டு தேடி போய்கிட்டே இருந்தோம்னா அதுதான் முடிவு. கண்டுபிடிக்கவே முடியாது முடிவை. அதுக்கு அப்படிப்பட்ட முடிவுக்கு பேர் தான் அந்தம். புரியுதா? அதே மாதிரி தொடக்கம்ங்கிறத தொடங்க ஆரம்பிச்சோம்னா எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நினைவு கெட்டாத காலத்துல எப்ப தொடங்குச்சு நமது வாழ்க்கை, இந்த ஜட உலகத்தோட சம்பந்தப்பட்டு அப்படின்னு தேடி போனோம்னா தேடியே போக முடியாது. இது நம்மளால அந்த ஆதியவும் அந்தத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா புரிஞ்சுக்க முடியும். கண்டுபிடிச்சு அத இதுதான் தொடக்கம்னு தொடங்க முடியாது. ஏன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படி ஒண்ணு இல்லைங்கும் போது அதை நீ எப்படி கண்டுபிடிப்ப? எங்க தொடங்கினாலும் அந்த தொடக்கத்தை நோக்கி நீ போய்கிட்டே இருந்தா தொடக்கமும் இதுக்கும் முன்னாடியே நம்ம வாழ்க்கை தொடங்கிருச்சு அப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி முடிவு இதுதான் சொல்லிட்டு போனோம்னா அந்த முடிவுக்கும் போய்கிட்டே இருக்கலாம். அப்போ முடிவுக்கும் முடிவு வராது, தொடக்கத்தையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கும் போது ஆதி அந்தம்ங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தினாரு? உன்னால தற்காலிகமான புலன் இன்பத்துக்குள்ள நீ விழுந்துட்டேன்னா அந்த ஆதி அந்தம்ங்கிறது உள்ளவை அப்படிங்கிறத நீ நம்ப ஆரம்பிச்சிருவ. இந்த தற்காலிகமான புலன் இன்பத்துக்குள்ள விழுந்துட்டா எப்படி ஒரு முடிவில்லாத ஒன்ன முடிவாகவும் தொடக்கம் இல்லாத ஒன்ன தொடக்கமாகவும் உன்னால கண்டுபிடிக்க முடிகிறதுக்கு முயற்சி செஞ்சா அது கால விரயம் தானே. அந்த கால விரயம்ங்கிறத உன்னோட மற்ற எல்லா சிந்தனைகளையும் உன்னுடைய எல்லா இன்பத்தையும் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இந்த தற்காலிகமான இந்த இதுக்குள்ள சுழந்துகிட்டே தான் இருக்கணும். சக்கரை எப்படி மேல் நோக்கி போகுது, திரும்ப கீழே வந்து மண்ணில் படுது, திரும்ப மேல் நோக்கி போகுது, மண்ணில் படுது. இந்த இதை சுத்திக்கிட்டே இருந்ததுன்னா அந்த அச்சும் அந்த சக்கரமும் எப்படி காலச்சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி நாமளும் நாய் தன் வாழை கடிக்கிறதுக்கு அது இருக்கிற இடத்துல இருந்து சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஜீவனாகிய நாம இந்த உடல் புலன்களுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்போம். இந்த சுத்திக்கிட்டு இருக்கிறதுல கீழே வரும்போது ஒரு முடிவாகவும் மேலே போகும்போது ஒரு தொடக்கமாகவும் திரும்ப கீழே வரும்போது முடிவாகவும் மேலே வரும்போது தொடக்கமாகவும் முடிவில்லாத தொடக்கம் இல்லாத முடிவில்லாத ஒரு முடிவும் தொடக்கமும் இருந்துகிட்டே இருக்கும். அது விவேகம் உள்ளவனுக்கு தான் அது புரியும். அதனால அவன் இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட மாட்டான்றார். புரிஞ்சதா? ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின் விளைவு இருக்குது, அந்த விளைவுக்கு ஒரு செயல் இருக்குது. இதை நம்ம தற்காலிகமா நீண்ட தூரம் போய்தான் ஒரு சக்கரம் ஆயிரம் சுற்றுனதுக்கு அப்புறம் தான் அந்த சக்கரம் மேலையும் கீழையும் ஒரே மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணுமா? விவேகம் இருக்கிறவன் உடனடியா புரிஞ்சுக்குவான், இல்ல சுட்டி காட்டின உடனே புரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை தெரியாம சுத்திக்கிட்டு இருக்குது ராட்டினத்துல, அது இவ்வளவுதான் ஒருத்தங்க சுட்டி காட்டின உடனே ஆமா அப்படித்தான் அப்படின்னு உடனே அறிவுள்ள அந்த விவேகம் உள்ள குழந்தை புரிஞ்சுக்கும். அதே மாதிரி மனிதன் தன் வாழ்நாள் முழுவதுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறத, பல்வேறு உடல்கள்ல நம்ம பயணிக்கிறதையும் வாழ்றதையும் அவனால உடனே புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா விவேகம் இருக்கிறவனால உடனே புரிஞ்சுக்க முடியும். இப்போ பாண்டவர்கள் பல மாதிரியான ஆபத்துகளை சந்திச்சார்கள் இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்பெல்லாம் பகவான் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, போருக்கெல்லாம் வரல. அவங்க வாழ்நாள் முழுவதும் போர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே பல மாதிரியா கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டதுலையும் பகவானை தொடக்கி வச்சுக்கிட்டு அந்த கஷ்டத்தோடைய போருங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வராமலே அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த கஷ்டம் வந்து இன்னைக்கு சராசரி மக்கள் வாழ்ற கஷ்டம் மாதிரி தான் ராஜாக்களுக்கு தான் ஏற்பட்டுச்சுங்கிறது ஒரு மிகைப்படுத்திய ஒரு பரிதாப உணர்ச்சி தான். எப்பேற்பட்ட குடும்பம், அவங்க ராஜவம்சம், ஆனா காய்கனிகளை தின்றுட்டு உடுத்த இடம் இல்லாம உட்கார இடம் இல்லாம ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் இல்லாம வனத்துல திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ராஜபோகத்தெல்லாம் இழந்து. அப்படிங்கிறத
அவங்களுக்காக பரிதாப உணர்ச்சி தான். அதே வனத்துல எளிமையானவர்களாகவும் இயற்கையோட இணங்கி வாழ்றவங்களாகவும் பல மனிதர்களும் ஜீவர்களும் அங்க சுகமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க இவங்களை தவிர மற்ற முனிவர்களோ வனவாசிகளோ அந்த வன விலங்குகளோ வாழலையா என்ன? அவங்களுக்கெல்லாம் நம்ம பரிதாபப்பட்டோமா, இறக்கப்படுறோமா? ராஜவம்சம் இவங்க இப்படி வாழ்றாங்களே அப்படின்னு தான் இறக்கப்படுறோம். ராஜவம்சம்னா அவனுக்கு சுகபோகமா இருக்கணும் அப்படிங்கிறது நமது கருத்து. ஆனா உண்மையிலே அவன் சுகபோகமா இருக்கிறதும் இங்க வனத்துல வன விலங்குகளோ அந்த வனவாசிகளோ மலைவாழ் மக்களோ இல்ல முனிவர்களோ சாதுக்களோ சுகமா தான் இருக்காங்க. வனத்துல இயற்கையான காய்கறிகள், தேன்கள், பழங்கள், கிழங்குகளை பாடம் பண்ணி, தானியங்களை பாடம் பண்ணி மாவாக்கி அதுல பலவிதமான தேன் கலந்து பண்டங்கள் செஞ்சு சாப்பிட்றது, சுத்தமான பன்னீர் போல அருமையான இயற்கையான சூழல்ல வர்ற அருமையான தண்ணீர், கால சூழ்நிலை, வெயில், இதமான வெயில், குளிர்ச்சியான நீரோடைகள், அருவிகள், இயற்கை மலர்களுடைய வாசனைகள், பலவிதமான பட்சிகளுடைய அந்த உலாவி உண்டு கழித்து அது எல்லாம் கொஞ்சி குலாவி வாழ்ற அந்த பறவைகளினுடைய இனிய கீதங்கள், பறவையினுடைய ஒலிகளை எல்லாம் கீதம்னு சொல்லுவோம். பகவானுடைய ஒலி எப்படி வார்த்தையை கீதம்னு சொல்றோமோ அது மாதிரி பறவைகளினுடைய ஒலிகளையும் கீதங்கள்னு சொல்லுவோம். ராகமா பாடுற அதனுடைய குரல் இனிமையா இருக்கும். விலங்குகளுடைய கர்ஜனை கூட அழகா இருக்கும். யானையினுடைய பிளிரல் கூட அழகா இருக்கும். ஏன் ராத்திரி நரிகளுடைய ஊளைகள் கூட நில ஒளியில அத பாதுகாப்பான ஒரு குடிசையில நம்ம பர்ணசாலையில ஒடுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அது கூட இரவுக்கு ஒரு திகிலான ஒரு சுவாரஸ்யமான ஒரு இனிமையைத்தான் கொடுக்கும். அனுபவிக்கணும்னா புத்தி இருந்ததுன்னா இவ்வளவு அனுபவிக்கலாம். அப்போ வனவாசம் எவ்வளவு இனிமையானது. ராஜாக்கள் இப்படி வாழ்றாங்களே அப்படின்னு ஒரு பரிதாபம் தான் நமக்கு. இப்ப எங்கேயாவது நகர வாழ்க்கையில சந்தடியிலேயோ கிராமத்திலேயோ வாழ்ற நாம, கிராமத்து பிள்ளைய நகரத்துல இருக்கக்கூடிய கல்லூரியில விடுதியில தங்கி படிக்கிறவங்க, அதே மாதிரி நகரத்துல இருக்கிறவங்க வீட்டில இருந்தே கூட அந்த கல்லூரிக்கு படிப்பாங்க. அப்போ கல்விக்காக வேலைக்காக நம்ம ஒரு மக்கள் நடமாடம் உள்ள பகுதியிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு வனப்பிரதேசத்துக்கு போறோம். அது வலுக்கட்டாயமா தண்டனையா கொண்டு போய் போட்டாலும் சரி, இல்ல வேலைக்காக காவலுக்காக போய் வனத்து பகுதியில வாழ்ந்தாலும் சரி, சிப்பாய்கள்லாம் அப்படித்தான், இராணுவ சிப்பாய்கள்லாம் அப்படித்தானே போய் இருக்கிறாங்க காட்டுல. இல்ல காட்டு காவலுக்காகவே வனத்துறையில போய் காவலுக்கு இருந்தாலும் சரி, இல்ல விருப்பத்தோடையே உல்லாசத்தோட பிக்னிக் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வனத்துல ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு வருவோம்னு அந்த வனத்து பகுதியில போய் வாழ்ந்துட்டு வந்தாலும் சரி, அனுபவிக்கிறதுக்கு பயமும் ஆசையும் இல்லைன்னா அது சுவாரஸ்யமா இருக்கும். ஆசையா இருந்தாலும் அது நகரத்துல வாழ்ற மாதிரியே ஒரு இயந்திரகதியான வாழ்க்கையை வனத்துல வாழ்ந்துட்டு வருவோம், அதுல சுவாரஸ்யம் இருக்காது. பயம் இருந்தாலும் பயத்தோடையே இருந்துட்டு வருவோம், சுவாரஸ்யமா வாழ்ந்துட்டு வர மாட்டோம். ஆனா ஆசையும் பயமும் இல்லாம அந்த இயற்கையை ரசிக்கிற குணத்துல போய் வாழ்ந்தோம்னா அதோட சுக அனுபவம் தடி. நீங்கெல்லாம் ஸ்கவுட்டி என்சிசியில் வனத்து பகுதிக்கு நம்ம அழகர்கோயில் மலைக்கெல்லாம் போயிருப்பீங்க. அப்படி போய் பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து வாழும்போது அது எப்படி இருக்கும்? ஆசையும் பயமும் இல்லாமல் நண்பர்களோட போய் இருக்கும்போது அந்த வனப்பகுதி சந்தோஷமாக இருக்கும். அப்போ நல்ல வசதியான பெரிய இடத்து பிள்ளைய, செல்வாக்குள்ள பிள்ளைகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த உயர்வு அந்த வனப்பகுதியில் வாழ்கிற அந்த ரசனையான ரசபாவத்தை அவங்களுக்கு பரிதாப உணர்ச்சினால, இவங்கெல்லாம் இப்படி பாறையில எல்லாம் படுக்க முடியாது துண்டை விரிச்சு, அவங்க மெத்தையில படுத்து பழகினவங்க அப்படின்னு ஒரு பரிதாபத்துல அவங்களுக்கு உயர்வு கொடுத்தேன்னா அவங்க இயற்கையை அனுபவிக்க முடியாம போயிடும். அந்த மாதிரி கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு வனவாசத்துல அவங்க ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் உதவி செய்யல. அதுக்கு பதிலா கிருஷ்ணர் என்ன மாதிரி உதவி செஞ்சாருன்னா,
அந்த வனப்பகுதியிலையும் அவங்க மன திருப்தியோடையும் சந்தோஷமாகவும் வாழ்ற மாதிரியான ஒரு மனோபாவத்தையும் விவேகத்தையும் கொடுத்துட்டார். ஆதி அந்தம் உள்ள தற்காலிகமான சுகபோகங்கள் அப்படிங்கிற அந்த பொய்யான தேடலுக்கு, பொய்யான திருப்திக்கு வழிகாட்டாம மனமாகிய கிருஷ்ணர் அவங்களுக்குள்ள இருந்து விவேகத்தை கொடுத்து அந்த சுகபோகத்தை அனுபவிக்கிற ராஜவம்சத்துல அரண்மனையில வாழ்றதை விட அற்புதமான ஒரு இனிமையான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்ததுனாலதான் அவங்க வனவாசத்துல ஆனந்தமா இருந்தாங்க. அப்படி கிருஷ்ணர் உதவி செஞ்சாரு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்தாருன்னா நமக்கும் எந்த சூழ்நிலையிலையும் அந்த சுகபோகமான ஒரு வாழ்க்கை, புத்திசாலி, அந்த விவேகமுள்ள வாழ்க்கை வந்துடும். அதைத்தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது நம்மள வறுமையவும் வளமையவும் வித்தியாசம் தெரியாம நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற பொய் மனச்சமாதானம் கிடையாது. அப்படி பொய் மனச்சமாதானம் இருந்துச்சுன்னா நமக்கு விவேகம் இல்லைன்னு அர்த்தம். விவேகம் இருக்குதுன்னா நமக்கு இந்த பொய்யான மனச்சமாதானம் இல்லாம வறுமைக்கும் வளமைக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ மாட்டோம். வறுமைக்கும் வளமைக்கும் வித்தியாசம் தெரியும். தெரிஞ்சுதான் விவேகத்தோட நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுல மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் எது உண்மையான ஆனந்தம்னு தெரிஞ்சு வாழ பழகியிருந்தா விவேகம் இருக்குது. விவேகத்தை கொடுத்தது கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் நமக்கு அறிவாகவும் புலனாகவும் மனமாகவும் கோவிந்தனாகவே நமது கூட இருக்கிறாரு. புறப்பொருட்களால் கவரப்படுற நிலைமை நமக்கு வரலங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? இந்த புறப்பொருட்களால் மட்டும்தான் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். பொய்யான மனோபாவத்துல அவங்க என்னுடைய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் இவங்க காப்பாத்துறாங்க, இவங்க எனக்கு மரியாதை தர்றாங்க, இவங்க என்னைய பழிச்சு பேசுறாங்க, அவங்கள திருத்துவேன் அல்லது அழிப்பேன், பழி வாங்குவேன் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஆதி அந்தம் உள்ள சக்கர சுழற்சியில இருக்கக்கூடிய முடிவே இல்லாத முடிவு, தொடக்கமே இல்லாத தொடக்கத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற முட்டாள்தனம். புரியுதா? அந்த நிலைக்கு விவேகம் பகவானுடைய பக்தன் போக மாட்டான். போர்க்களத்துல அன்னைக்கு இவங்க பாண்டவர்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சவர் இப்பவும் உதவியாதான் போர்க்களத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த போரை கூட அவங்க விரும்பல, பாண்டவர்கள் விரும்பல. சுகபோகமா தான் இருக்கிறோம்னு இருந்தாங்க. ஆனாலும் போருக்கு அவங்கள தயார்படுத்தினதும் அதே கிருஷ்ணர் தான். அது குறிப்பிட்ட வனவாசம் முடிஞ்ச உடனே ராஜ்யத்துல சரியான பகுதி, அதாவது தங்களுடைய பங்கை வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு இவங்களை நிர்பந்திக்கிறத விட மக்கள்ல ஒரு சாரார் துரியோதனாதிகளுடைய அந்த கௌரவர்களுடைய ஆட்சியில மக்கள் எல்லாருமே மூடர்களாகவும் தற்காலிக புலனின்பத்துல வீழ்ந்தவர்களாகவும் பிறப்பு இறப்பு சுழல்ல இருந்து வெளியில வர விருப்பம் இல்லாதவர்களாகவும் அப்படி விவேகமற்றவர்களாகவும் நிரந்தரமான நித்திய நரகத்துக்கு போற அதே புறப்பொருட்கள்ல கவரப்பட்ட மூடர்களா தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பகவானால் சகிக்க முடியாது. அது பூமிக்கு பாரம். பூமாதேவி போய் அழுதுருக்கா ஏற்கனவே. இந்த சுமைகளை நீக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்கள என்ன செய்யணும்? அவங்கள திருத்தணும், உண்மையை உணர வைக்கணும். உணர வைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இப்ப இருக்கிற நிலைமை தான். அகத்தியரு இப்ப இருக்கிற நிலைமை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னால ஒரு சின்ன கதை. அகத்தியருங்கிற மகா முனிவர் தமிழுக்கு தெய்வமா இருக்கிறவர். அகத்தியருடைய இலக்கணம் தொல்காப்பியனுடைய இலக்கணம் பாராட்டுக்குரியதாகவும் அதன் அடிப்படையில தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மொழியைத்தான் நம்ம தெய்வீக மொழின்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அகத்தியர் யாரு? அகத்தியருங்கிற அந்த மாபெரும் முனிவர், தமிழ் தெய்வமா வணங்கக்கூடிய அந்த முனிவர், மருத்துவத்திலையும் சரி அவர் சிறந்தவர். மருத்துவம், விஞ்ஞானம், வானசாஸ்திரம், தெய்வீகம் எல்லாத்திலையும் சிறந்தவர். அவர் நாத்திகர் கிடையாது. நாத்திகம்னா என்ன அர்த்தம்? முட்டாள்தனமா கடவுளையும் மறுக்கிறது. வேத இலக்கியங்கள், இயற்கையினுடைய அதிபதியான இறைவன், இறைவனின் பிரதிநிதியான ஜீவன் எல்லாத்தையுமே
முட்டாள்தனமா மறுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அதையே அனுபவிச்சுக்கிட்டு அதுவே இல்லைன்னு சொல்றவே, தின்னுக்கிட்டே நான் ஒண்ணுமே திங்கலன்னு சொல்றவே அப்படிப்பட்டவன் தானே. சாப்பிட்டுக்கிட்டே நான் ஒண்ணுமே சாப்பிடலன்னு சொல்றவன் பிச்சைக்காரனை விட கேவலமானவன் இல்லை. பிச்சைக்காரனு கூட வயிறு நினைச்சேன்னா இன்னைக்கு திருப்தியா சாப்பிட்டேன், இன்னும் அடுத்த வேலையை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு துண்டை விரிச்சு போய் படுத்துருவான். அவன் நல்ல பிச்சைக்காரன். இவனுக்கு பசியும் தீராது, வறுமையும் தீராது, சேர்த்துக்கிட்டே இருப்பான் பொருள். அப்படி பிச்சைக்காரனுங்க தான் பெரிய பெரிய கோடீஸ்வரனா காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறவே. நமக்கு தெரிஞ்சு 50 பைசா 25 பைசான்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. முதல்ல எப்படி ஆரம்பிச்சாங்க? பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், கண்ணொளி வழங்கும் திட்டம், தொழுநோயாளிகள் மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு திட்டங்களா போட்டு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள்ட்ட 50 பைசாவா வசூல் பண்ணி சேர்த்து கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதோட அதே வழக்கம் போல பாடியில மொத்த பேர்கிட்ட, ஏன்னா மக்கள் எவ்வளவு வேணாலும் கொடுக்க தயாரா இருக்காங்க. 5 பைசாய்க்கு வாங்குற வாழைப்பழத்தை தான் இன்னைக்கு 5 ரூபா வருத்துவாங்க. 5 ரூபாயா 10 ரூபான்னு கூட வாங்குறோம். கூசாம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். விலைவாசி எல்லாம் கூடல, எந்த விலைவாசியும் கூடல. பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிருச்சு. அந்த குறைஞ்சிக்கிட்டே போனதுனால அதிக பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அப்போ ஒரு வாழைப்பழம் 100 ரூபாய்க்கு தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்பவும் அப்படி வந்திருக்கு. சரி, இது ஒரு பக்கம். இதெல்லாம் அஞ்ஞானத்தினால இப்படிப்பட்ட மக்கள் ஆட்சியாளர்களால் அசிங்கப்படுறத பார்த்துக்கிட்டு பூமாதேவியால இருக்க முடியல. இறைவன்கிட்ட முறையிடுறா. இறைவன் அப்புறப்படுத்துறதுக்கு, சுத்தம் பண்றதுக்கு, திருத்துறதுக்கு முயற்சி பண்றார். இந்த அகத்தியன்கிறவரு நம்ம பூமியில நடமாடும் போது, மனித வடிவில் நடமாடும் போது ஒரு வனப்பிரதேசத்துக்கு போறார். அங்க இருக்கிற வாதாபி, இல்வலன்னு 2 பேர் சகோதரர்கள். அவங்க அவனுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மனிதர்கள்ல ஒழுக்கமாகவும் பண்போடையும் நேர்மையாகவும் இறைவன் உணர்வோடையும் வாழக்கூடிய ரிஷிகளா பார்த்து சாப்பிட்றது அவனுங்களுக்கு பழக்கம். அவங்களுடைய குணம் அது. அந்த ரிஷிகளையா பார்த்து சாப்பிட்ற பழக்கத்துல இருக்கிறதுனால நிறைய ரிஷிகளை அவங்க சாப்பிட்டுட்டானுங்க. அப்போ இவர் போறார் அகத்தியர். இவரை பார்த்தோன்னே, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இவன் என்ன இத்தினுண்டா இருக்கான், பரவாயில்ல இருந்தாலும் கிடைச்சதை பிடிச்சிக்குவோம். பெரிய எருமையை திங்கிறவனுக்கு இத்தினுண்டு மொசல் குட்டி கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த 2 பேரும் அகத்தியரை பார்க்குறாங்க. குட்டியாக தான் இருக்கான் நம்ம 2 பேருக்கு, சரி கிடைச்ச வரைக்கும் இதையும் விட வேண்டாம்டா, சாப்பிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஆடா மாறிடுவான். அதை சமைச்சு, அவனுக்கு ஒரு வரம் இருக்குது. அவனுடைய கறியை துண்டு துண்டா வெட்டினாலும் பேர் சொல்லி கூப்பிட்டா உயிரோட எந்திரிச்சு வந்துடுவான். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா மற்ற உணர்வெல்லாம் ஓய்வு இருக்கும். ஆனா நம்ம பேர் நமக்கு பழகி போச்சா, நம்ம பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே, கத்தி கூப்பிட்ட உடனே எந்திரிச்சிருவோம். அது பழக்கம் தானே. அதே மாதிரி எத்தனை பேருக்கு மத்தியில் ஒருத்தன் பேர் கருப்பசாமின்னு இருக்குதுன்னா 10 கருப்பசாமி அங்கனக்குள்ள இருந்தாலும் முருகன்கிற பேரு நிறைய பேருக்கு இருக்கும், கருப்பசாமிங்கிற பேரும் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே எல்லாவனும் திரும்பி பார்ப்பான். எல்லாவனும் தான் திரும்பி பார்க்கணும். ஆனா அவனுக்கு பரிச்சயமான குரல்ல ஒருத்தன் அவன் பேரை சொன்ன உடனே அவன் மட்டும் திரும்பி பார்ப்பான். அந்த மாதிரி இந்த வாதாபியை இல்வலன் கூப்பிட்டான்னா உடனே அவன் கறியெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவமாகி வெளியில வந்துருவான். சமைச்ச மாமிசமா இருந்தா கூட உயிரோட வந்துருவான். அந்த மாதிரி இவனை ஆட்டுக்கறியா சமைச்சு விருந்து வச்சுட்டு அகத்தியர் சாப்பிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு நல்ல தெளிவான விவேகம் உள்ள சலனமற்ற மனநிலையும் தீர்க்கமான ஞானம், அதாவது பார்வையும் தெளிவான சுத்த பார்வை இருக்கிறவங்களால
அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த இடத்தோட சூழலையும் அங்க இருக்கக்கூடிய வாசனையை வச்சு அங்க இருக்கக்கூடிய உணர்வலைகள் அவங்கள தொட்ட உடனே இந்த இடத்துல இந்த மாதிரியான நபர்கள் வசிக்கிறாங்க, இது புனிதமான இடம், இது களவாணித்தனமான இடம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்ச உடனே இயல்பாவே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். பயம் வருதோ இல்லையோ, ஒண்ணு அந்த பயத்தை ஜெயிக்கணுங்கிற கோலத்தனமான வெறி வேகம் வந்துடும். எப்பவுமே கோழைகளுக்கு தான் வெறி வரும். விவேக உள்ளவனுக்கு வெறி வராது, வீரம்தான் வரும். கோழைக்கு மட்டும் வெறி வரும். அந்த வெறி பயத்தினால வர்றது. அப்போ அந்த இடத்தோட சூழ்நிலை, ஆங்கிலத்தில் என்னமோ வைப்ரேஷன் சொல்லுவீங்கல்ல, அது அந்த உணர்வலைகள், அது இவருக்கு அகத்தியருக்கு வந்த உடனே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவனுங்க திம்பானுங்க அந்த ரிஷிகளுடைய எலும்புகள், அந்த பொருள்கள் எல்லாமே, அவங்களுடைய கமண்டலங்கள் எல்லாமே அங்கங்க போட்டுருவானுங்க, அப்புறப்படுத்த தெரியாது. எனத்தை திங்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே புத்தி இருக்கும். மாமிசம் தின்னு களவாணித்தனமா உண்டு திங்கிறவனுக்கு நல்ல புத்தி எங்க வரும்? உழைச்சி சாப்பிட்டான்னா அவனுக்கு ஒழுக்கமான புத்தி இருக்கும். ஊரடிச்சு உலையில போட்டு திங்கிறவனுக்கு அவன் குடும்பத்துக்கே இருக்காது நல்ல புத்தி. அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கிறதுனால இவர் உள்ள நுழைஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சு. பார்த்தாரு, இவனுங்க இப்படிப்பட்டவனுங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அதாவது அயோக்கியர்கள்னு தெரிஞ்சிருச்சு. இவனுங்க பூமியை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியவங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன பண்ணாங்கலாம் அவர் யோசிக்கல. கெட்டவன் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி அவன் கெட்டவன்னு வேற ஆராய்ச்சி வேணுமா என்ன? தேவையில்லை. வந்தான், விருந்து வைக்கிறேன்னா சரின்னு சொன்னாரு. இவர் ஆச்சமனம் பண்ணி காயத்ரி எல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ, ஒரு ரிஷியா இருந்து ஒரு முனிவர் என்னென்ன செய்யணுமோ அந்த கடமையெல்லாம் செஞ்சாரு. இப்ப நாமளும் அப்படித்தான் வாழணும். நம்ம குரு கொடுத்த முறைப்படி நம்ம ஒரு உணவு, ஒரு கவலை உணவை எடுத்துக்கிறோம்னா, பெருமாள்கிட்ட வந்தோம்னா, கோயிலுக்கு வந்தோம்னா தீர்த்தம் சடாரி துளசி வாங்கிக்கிற மாதிரி ஒவ்வொரு வேளை உணவும் ஒரு கவலை உணவும் எடுக்கும்போது நமக்கு இறைவனாலையும் நமது பூர்வீக பெரியவர்கள் பித்ருக்களுடைய ஆட்சியினாலேயும் இந்த ஒரு கவலை உணவு கிடைச்சிருக்கு. இந்த உணவை நான் உள்ள போய் உண்டு எனக்கு உடலுக்கோ மனதுக்கோ என்னோட செயலுக்கோ சிந்தனைக்கோ எல்லாத்துலேயும் எந்த ஒரு குற்றமும் இல்லாத புனிதமான ஒரு வாழ்க்கையை இந்த உணவு தரணும் அப்படின்னுங்கிற எண்ணத்துல தான் நம்ம நிவேதனம் பண்ணி ஆச்சமனம் பண்ணிட்டு, ஆச்சமனம்னா அங்க சுத்தி கரை சுத்தி இந்த மாதிரி நியாயங்கள்லாம் செஞ்சுட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லி சாப்பிடணும். அந்த உணர்வோட சாப்பிட்டா போதும். வெறும் சம்பிரதாயத்துக்கு செயற்கையா செயல்களை மட்டும் செஞ்சுட்டு உணர்வுல ஒண்ணுமே இல்லைன்னா அதுவும் பிரயோஜனப்படாது. அதனாலதான் நான் சொன்னேன், பூஜை புனஸ்காரங்கள் தவங்கள் விரதங்கள், 4 கிழமை தீபம் போட்டேன், மாலை போட்டேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு பாராயணம் பண்ணேன், விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தேன், அபிராமி அந்தாதி படித்தேன், கந்தசஷ்டி கவசம் படித்தேன், விநாயகர் அவள் படித்தேன், சிவபுராணம் படித்தேன், கோயிலுக்கு போனேன், இத்தனை மணிக்கு வந்தேன், இத்தனை மணிக்கு விரதம் காத்திருந்தேன், கியூவில் நின்று 4 மணி நேரம் நின்று தெய்வத்தை தரிசனம் பண்ணேன். இந்த இது மேலையெல்லாம் எனக்கு அப்படி ஒன்றும் திருப்தியான அபிப்பிராயம் கிடையாதுன்னு சொல்றது. ஏன் அப்படின்னு கேட்டா, அப்ப இதெல்லாம் செய்யாம எப்படி சாமி கும்பிடுன்னு கேட்டா, இதெல்லாம் செய்யி. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போன மாதிரியே வீட்டில் சீட்டு பணம் போட்டேன், என் பிள்ளை பேருக்கு டெபாசிட் பண்ணேன், எனக்கு மனைவியை பார்த்தேன், வைத்தியம் பார்த்தேன், பேரம்பேரத்துக்கு படிப்புக்கு உதவி செஞ்சேன், அப்படி இப்படின்னு எல்லா செயல்களும் மாதிரி தான் கோயில் விஷயமும் ஆன்மீகமும் இருக்குது. எல்லாத்துலேயும் உணர்வு பூர்வமான ஒரு உள்ளுணர்வோட பாசமும் ஏக்கமும் அந்த நெகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய உணர்வா இருந்தா தான் அது எல்லாம் அந்த சம்பிரதாயங்கள்லாம் அந்த செயல்கள் எல்லாம் நமக்கு பலிதமாகும். உண்மையிலேயே உணர்ச்சி பூர்வமா ஒண்ணுமே இல்லை, செயற்கையா தான் கடிகாரம் இயங்குற மாதிரி இயங்கணும் அப்படின்னா, இயந்திர கதியா இயங்கினோம்னா அதனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடைக்க போறதில்லை. அது உங்களால அவங்கெல்லாம் அனுபவிக்கணுங்கிற கர்மா இருக்குது, அதனால அவங்கெல்லாம் அனுபவிக்கிறாங்க, உனக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவனுங்களால இறைவனுடைய கிருஷ்ணனுடைய உண்மையான உள்ளும் புறமா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய விஞ்ஞானமும் அந்த சச்சித் ஆனந்தமான ஒரு உணர்வை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணும்னா இதுல எல்லாத்துலயும் இந்த சம்பிரதாயத்துல எல்லாம் நமக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு விளைவு இருக்கணும். அந்த மனோபாவம் இருந்துச்சுன்னா கவலையோ பயமோ நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு கடமை உணர்ச்சியில ஒரு கஷ்டமே வராது, சந்தோஷமாவே இருக்கும் எல்லாமே. அப்படி ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கணும். அந்த மாதிரி நிலையில இவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டார்.
வழக்கம் போல அவர் ஆச்சமனம் பண்ணாரு, காயத்ரி அவர் ஜெபமெல்லாம் முடிச்சாரு, சாப்பிட்றதுக்கு தயாராகி இலை முன்னால வந்து உட்காந்துட்டாரு. சமைச்ச அந்த ஆட்டுக்கறி மாமிசத்தை, அதாவது ஆடா உருமாறி சமைக்கப்பட்டு விருந்தான அந்த வாதாபியை கொண்டு வந்து இலையில பரிமாறுறான். இவரு அதையும் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணமா ஆக்கிட்டு, இந்த உடல் எடுத்த கர்மாவுக்கு, பசிங்கிற அந்த ஒரு நோய்க்கு மருந்தா விருந்தா இந்த உணவை எடுத்து சாப்பிட்றதா சொல்லி அவரு பகவத் பிரேம அர்ப்பணமாக உள்ள அந்த மாமிசத்தை உள்ள தள்ளிட்டார். உள்ள போச்சு உணவு. இது உணவு தான். அகத்தியர் ஆட்டுக்கறி சாப்பிட்டாரா அப்படின்னு யோசிக்க கூடாது. யோசிச்சாலுமே அதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்போ மாமிசத்தை அந்த உணவை உள்ள தள்ளிட்டாரு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே திருப்தியா அப்படின்னு அவன் கேட்டான். ஏன்னா சாதுக்களுக்கு உணவு கொடுத்தா அவங்க திருப்தின்னு சொன்னாதான் இவன் சொல்றது பலிக்கும். அதனால திருப்தியான்னு கேட்கிறான் இல்வலன். அவர் திருப்தின்னு சொல்லிட்டு வயிற்ற தடவுனாரு. திருப்தி ஆயிட்டேன்னு வயிற்ற தடவுனார். உள்ள அவன் ஜீரணம் ஆயிட்டான். வயிற்றில் இருக்கும் நெருப்பு நானேன்னு இருக்காரு கிருஷ்ணர். ஜீரணம் பண்ற சக்தி அந்த இறைவன் தான். ஜீரணம் ஆயிட்டான் அவன். வாதாபி வெளியே வாணி இவன் கூப்பிடுறான். அவன் ஆட்டுக்கறி மாமிசமான அந்த ஆட்டுக்கறி வாதாபியா மாறி மாமிசங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உள்ள உருவமாகி அவ்வளோ பெரிய வாதாபிங்கிற அரக்கன் வயிற்றுக்குள்ள பெருசானான்னா முழு அரசுரனானா என்ன ஆகுவான்? ரிஷியோட உடம்பு கிழிஞ்சு வெளியில வருவான். அப்போ உடல் சிதைஞ்சு பிளக்கப்பட்டு வெளியில வந்த உடனே அவன் இங்க 2 பேருமே அந்த ரிஷியினுடைய உடலை பங்கு போட்டு சாப்பிட்டுருவானுங்க. அதான் கொடுத்து சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்லவங்க. அடுத்த வயிறை நிரப்பி அவனை கொண்டு தீங்காங்க. இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி நல்லா மக்களை தின்னுட்டு அவன் சௌகரியமா மக்களை வாழ வைக்கிறேன்னு சொல்றான். அந்த மாதிரி இலவசங்களா வாங்கி நம்ம சாவுறோம். அவன் நம்மளை சாவுல அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த மாதிரி இவர் அகத்தியர் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஜீரணம் ஆயிட்டான். வாதாபி வெளியவான்னா வரவே இல்லை. அவன் ஜீரணம் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாரு. எப்படியா ஜீரணம் பண்ண அப்படின்னு கேட்டா, ஏண்டா உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இனிமே ரிஷிகளோ முனிவர்களோ இறைவனை தேடுறவங்களையோ எல்லாவனுமே இதோட கடைசி, நீயும் சரி எல்லாவனுமே மாமிசங்களை புசிக்காமல் இருக்க கடவுது அப்படின்னு அகத்தியர் கொடுத்தது தான். அது வரைக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். சைவம்ங்கிறதே அப்ப இருந்து தான் ஆரம்பம். இனிமே எவனுமே அடுத்தவன் உடலை திங்காத. ஏன்னா தாவரங்களுக்கு உணவு காற்றும் தண்ணியும் வெளிச்சமும். நீர் மட்டும்தான் உணவு. மற்ற உரங்களுக்கு வெளிச்சமும் காற்றும் அது சுவாசத்துக்கும் தன் நீரை எடுத்து உணவாக்குறதுக்கும் ஜீரணம் பண்றதுக்கும் சூரிய ஒளி பயன்படுது. ஆக தாவரங்களுக்கு உணவு தண்ணீர் மட்டும்தான். புரியுதா? அது தாங்குற மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும்தான். அதே மாதிரி ஒவ்வொரு 84 லட்சம் உடல்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உணவு விதிக்கப்பட்டது அகத்தியர் தான் ஆரம்பிச்சு வச்சது. அதுல இருந்து தான் அதுக்கப்புறம் தான் திருமூலரே கூட வகுத்து கொடுத்தது. இன்னென்ன உணவு சாப்பிட்டா இன்னென்ன நோய் வரும், இன்னென்ன உணவு சாப்பிட்டா இந்த நோயிலிருந்து தீரலாம், இந்த நோய் நிரந்தரமா கர்மாவால வந்துச்சுனாலும் வாழ்க்கை பழக்கத்தினால வந்துச்சுனாலும் இந்த உணவை இப்படித்தான் சாப்பிடணும், இதை பக்குவம் பண்ணி இப்படி சாப்பிட்டா இந்த நோய் தீரும், பக்குவம் பண்ணாம இஷ்டத்துக்கு உடலுக்கு ஒவ்வாம எடுத்து தின்னா என்னென்ன நோய் வரும்னு வகுத்து வச்சது பதார்த்த குல சிந்தாமணி. எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பம். அகத்தியர் சொன்னதுக்கு அப்புறம் தான். அப்படி ஒரு தமிழ் முனி அவர் கொடுத்தது. அந்த வாழ்க்கை முறையில வாழும்போது வனவாசத்துல இருக்கிற பாண்டவர்களும் சரி மற்ற ரிஷிகளும் சரி இறைவனால் பாதுகாக்கப்படுற எல்லாருமே வனவாசத்துல சௌக்கியமா தான் வாழ்ந்தாங்க. அதனால என் நகரத்தை கூடுன்னு சொல்லி அவங்க புடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. சந்தோஷமா இருக்கிறத எதுக்கு ஆசைப்பட போறான்? அவனுக்கு வனத்துல பயமும் இல்லை, நகரத்து மேல ஆசையும் இல்லை. பகவான் விடுவாரா? யாருக்காக? இவங்க மேல பரிதாபப்பட்டு கிடையாது, கௌரவர் மேல ஆத்திரப்பட்டும் கிடையாது. மக்களை இப்படி வழி நடத்தினான் அவன்.
அப்ப சராசரி மக்களுக்கு என்ன சொல்றது? சராசரி மக்களுக்கு ஆழ்ந்து யோசிக்கவே தெரியாதே. அவன் எந்த காலம், இன்னும் பல்லாயிரம் வருடங்கள், பல கோடி பகுனாம் சென்மனாம் வந்து ஞானவான் மாம் பிரபத்தின் எல்லாமே ஞானியாகிறதுக்கு பல்லாயிரம் காலம் ஆகுமே. அது வரைக்கும் பூமி தாயுடைய பாரம் என்ன ஆகுறது? அவளை காப்பாற்றணும் இல்லையா? அப்ப இவனுங்களை மக்களை வழி நடத்தணும்னா முதல்ல ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்தணும் இல்லையா? அயோக்கியத்தனமான அறிவு கெட்ட ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்தணுமே. அதுக்காக தான் மக்களை காப்பாற்ற, பூமியை காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற இந்த தவறான ஆட்சியாளர்களை காலி பண்றாரு. இது ராஜவம்சத்துக்கான கல்வி தான் பகவத்கீதை. ஆளுமை குணமும் நல்ல மனித உடல்ல இருந்து விடுதலை பெறணுங்கிற ஒரு உயர்ந்த உன்னத ஞானமும் இருக்கிறவனுக்கு தான் பகவத்கீதை, முட்டாள்களுக்கு அல்ல. வெறும் சரீரத்தை நம்பி வாழ்றவனுக்கு கீதை பயன்படாது. அப்படி கீதை படிச்சுட்டேன்னா சரீரத்தை நம்பி வாழ்றத அவன் விட்டுருவான். எப்ப சாவோம்? திரும்ப பிறக்கணுங்கிற போது இருக்கும்போது தான் சாவோம். எப்ப சாக மாட்டோம்? திரும்ப பிறக்கணுங்கிற நிலைமையே வராதப்ப தான் சாக மாட்டோம். அதான உண்மை. செத்து செத்து பிழைக்கிறதுங்கிறது நிரந்தரம் தானே. நிரந்தரமா சாவுறோம், நிரந்தரமா பிறக்கிறோம், நிரந்தரமா சாவுறோம், நிரந்தரமா பிறக்கிறோம். நினைவும் மறதியும் நினைவுமா மாற்றி மாற்றி வந்துகிட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு சாவும் நிரந்தரம், பிறக்கிறதும் நிரந்தரம். இது விவேகம் உள்ளவனால கண்டுபிடிக்க முடியும். அதனால முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இப்ப போர்க்களத்துக்கு கொண்டு வந்து நிற்கிறார். அவங்களுக்கு கிடைச்சது வனவாசத்துப்படி வாக்குறுதி தந்தபடி. ஏன்னா பகவானுக்கு வந்து சத்திய சங்கல்பர்னு பேர் உண்டு. சத்தியமானத சங்கல்பமாவே வச்சிருக்கிறாரு. அதுதான் அவருடைய தன்மையாவும் குணமாவுமே வச்சிருக்கிறாரு. என்ன ஒரு தடவை சரணடைஞ்சவன் யாரா இருந்தாலும் அவனே என்னை மறந்தாலும் நான் அவனை மறக்க மாட்டேன், இது என்னுடைய விரதம்னு சொல்லி அவர் சங்கல்பம் பண்ணி இருக்கிறார். அப்படி சத்திய சங்கல்பரா இருக்கிறவரு வனவாசம் முடிஞ்ச உடனே, அஞ்ஞான வாசம் முடிஞ்ச உடனே அவனுக்கு ராஜ்யத்தை பங்கு தரணுங்கிற அந்த ஒப்பந்தத்தை, அந்த சத்தியத்தை மீறதுக்கு விடமாட்டார், நடத்தியே தீர்வார். இப்ப நம்ம பகவானை நம்பி ஒரு வாழ்க்கையை, கிருஷ்ணா உன்னை நான் நம்பிட்டேன், நான் அறிவில்லாதவே, என்ன ஆசைப்படுறேனோ அதுவே எனக்கு தெரியாது, ஆனா இன்ன காரணத்துக்காக நான் இதை ஆசைப்படுறேன், எனக்கு இதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு நம்ம மனப்பூர்வமா வேண்டி கேட்டோம்னா, அதுல இருக்கக்கூடிய நம்ம வேண்டுதல்ல இருக்கக்கூடிய சத்தியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சத்தியத்தை எந்த கோணத்துல விரும்புகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரே வழிகாட்டி, அவரே நிகழ்த்தி நடத்தி அதை நம்ம அடைய வைக்காம அவர் தூங்க மாட்டார். தூங்கிக்கிட்டு இருக்கிறதா தான் நினைப்போம். பெருமாள் படுத்து தூங்கிட்டு இருக்காரு, நம்ம பேசுறதை கேட்கலன்னு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு, நடத்திக்கிட்டு தான் இருப்பாரு. அவரு நம்ம கேட்ட உடனே அதுக்கான சாங்ஷன் ஆர்டர் அங்கங்க பறந்துரும். 33 கோடி தேவர்களும் நமக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கறதுக்கு வரிசையில் நின்றுவாங்க. அவன் அலாட் ஆயிடுவான். எப்படி பதார்த்தத்தை பாட்டோன்னா நமக்கு சாப்பிடணும்னு சப்பு கொட்ட உடனே உடம்பு வேலை செய்யுது இல்லை, அதே மாதிரி நம்ம பகவான்கிட்ட வேண்டின உடனே பகவானுடைய அங்கங்களா இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? அந்த மாதிரி நிறைவேறியா இருக்கணும். அப்படி நிறைவேற்றி தராம விடவே மாட்டார். நீ தானே கேட்ட அப்படின்னு கொடுக்காம விட மாட்டார். அதனால அவர்கிட்ட எதையுமே கேட்காம இருக்கிறது உத்தமம். அவராகவே கொடுத்துருவார். இந்த மாதிரி அவங்கள போர்க்களத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினதே இவர் தான். இவர் அவன் துரியோதனாதிகள் மனசுக்குள்ள பூந்து அவனுங்களை சம்மதிக்க வைக்கலாம். சரி இந்த அவன் பங்கு ராஜ்யம் அப்படின்னு கொடுக்க வைக்கலாம். அவர் துரியோதன கூட்டத்தில் இருந்த, கௌரவர்கள் கூட்டத்தில் இருந்த உத்தமர்கள் எத்தனை பேர் வீரத்தை மட்டுமே நம்பின கர்ணன், விவேகத்தை மட்டுமே நம்பின விதுரர், தர்ம நெறிப்படி நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகளை தொகுத்து சரியான வழியில எல்லாரையுமே வழி நடத்தி கொண்டு போற பிதாமகர் பீஷ்மர் எல்லாரும் இருக்காங்க. யாரையுமே போற நிறுத்துறதுக்கான பாதையில இவர் கூப்பிடவே இல்லை. அவ திரௌபதியை மையமா வச்சுக்கிட்டு, அவ தலைவிரி கோலமா இருக்க வச்சுக்கிட்டு, ஒரு பொண்ணு தலைவிரி கோலமா இருக்கா பாரு, அவ தலையை முடிக்கணும்னா கௌரவர்களுடைய அழிவு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டார். அழிக்கிறதுக்கும் பொண்ணைத்தான் வச்சுக்கிட்டாரு பகவான், எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்கும் மகாலட்சுமி மார்பிளையே வச்சுக்கிட்டாரு. தங்கச்சியா திரௌபதியை வச்சுக்கிட்டு அவளை தலைவிரி கோலமா வச்சுக்கிட்டு எல்லாவரையும் காலி பண்ணு, அப்பதான் அவன் தலையை முடிப்பான். அந்த மாதிரி
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பகவான் அவர் சத்திய சங்கல்பங்கிறதுனால ஜீவனுடைய நன்மையின் பொருட்டு பூமியின் பாரத்தை குறைக்க, முட்டாள்களை வாழ விடாம அப்புறப்படுத்த அல்லது அவங்களை திருத்த அவரவர் சரணடைவதற்கு ஏற்றார் போலவே பலனளிக்கின்றார். விவேகம் உள்ளவன் ஒரு செயலுக்கு தொடக்கமும் முடிவும் இருக்குங்கிறத தெரிஞ்சு அதுல ஈடுபட மாட்டான்னா அவன் எதுல ஈடுபடுவான்? இந்த தொடக்கமும் முடிவும் இருக்கிறதோட உண்மையை தெரிஞ்சதுனால நிரந்தரமான தொடக்கம் எது, நிரந்தரமான முடிவு எது அப்படின்னு பார்த்தா, எப்பவுமே பகவானுக்கு தொண்டு செய்யறதும் பகவானை நினைக்கிறதும், நான் எத்தனை பிறவி எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் அப்படின்னு வாழ்றது மட்டும்தான் ஜீவனுடைய நிலை. அந்த நிலைக்காக பகவான் என்ன வேணாலும் செய்வார். ஜீவனை காப்பாத்துறதுக்கு, தன்னுடைய பக்தனாகணுங்கிறதுக்காக பகவானே வந்து நம்மளை கட்டாயப்படுத்தாம புரிய வச்சு கூட்டிட்டு போறாரே தவிர வலுக்கட்டாயமா எதுவுமே புரியாம கூட்டிட்டு போக மாட்டார். ஏன்னா அப்பதான் நம்ம ஜீவனுக்கு இறைவன் கொடுத்த சுதந்திரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.